ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு இட்லி பொடி ரெடி பண்ண போகிறேன். பருப்பு பொடி, இட்லி பொடி எது வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த டம்ளரில் வந்து 1/2 டம்ளர் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, இதுவும் லைட்டாக பொன்னிறமாக வரணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனேயும் 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து, வேணும்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அதை விட இந்த கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்தி, அதனால தான் இது சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வாசனை வந்த உடனே இதுவும் மாற்றிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு ரெண்டும் சேர்த்துக்கிட்டு அதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதையும் ஃப்ரை பண்ணி அதே பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய், எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நம்ம. நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆன உடனேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே ட்ரை ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே சூடு ஆறின உடனேயும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இது வந்து ரொம்ப அதிக குவான்டிட்டியில் செய்ய வேண்டாம், கொஞ்சமாகவே செஞ்சுக்கலாம். பாருங்கள், பவுடர் கலர் எப்படி இருக்குது, நம்ம கருப்பு உளுந்து போட்டதுனால. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கணும், நர நரன்னு இருக்கணும். தோசை ஊற்றிட்டு தோசை மேலே இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பொடி தோசை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழம்பு இல்லாத சமயத்தில் நம்ம சட்னி குழம்பு எதுவும் இல்லைன்னா கூட ப்ளெயினாக தோசை ஊற்றி கூட அந்த இட்லி பொடியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்னி இல்லாத டைமில் வெறும் இது கூட சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இட்லிக்கும் அதே மாதிரி நல்லாயிருக்கும். பொடி இட்லி கூட வச்சு செய்யலாம், இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாளைக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்படி செஞ்சுக்காமல் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு டைம் செஞ்சுக்கும் போது அதோடைய டெக்ஸ்சரும் சேஞ்ச் ஆகாது, அந்த வாசனையும் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.